நம்ம இன்றைக்கி 4ஆம் வகுப்பு இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். யூனிட் 5 ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஹார்சஸ் கேன் ரன் குயிக்லி. குதிரைகள் வந்து வேகமாக ஓடும். விமலா ட்ராஸ் பிக்சர்ஸ் பியூட்டிஃபுல்லி. விமலா வந்து பிக்சரை அழகாக ட்ரா பண்ணுறா. ராகுல் டிரைவ்ஸ் த கார் ஸ்லோலி. ராகுல் வந்து காரை மெதுவாக ஓட்டுகிறான். He shouted loudly over the phone. அவன் வந்து ஃபோனில் வந்து ரொம்ப அதிகமாக சத்தம் போடுறான். நெக்ஸ்ட்டு வந்து டிக் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர்ஸ் எழுதுகிறோம். The kind doctor spoke softly to his patients. ஒரு மருத்துவர் வந்து அவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு. My grandfather goes for a walk regularly. என்னுடைய தாத்தா வந்து ரெகுலராக வாக்கிங் போவார். நிலவன் plays the piano sweetly in the party. நிலவன் வந்து பியானோவை வாசிக்கிறான், இனிமையாக வாசிக்கிறான். பியூட்டிஃபுல் டீர் ரன்ஸ் ஃபாஸ்ட் இன் த ஜூ. மான் வந்து வேகமாக ஓடுகிறது ஜூவில். அடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இங்கே வேர்ட்ஸ் இருக்குது, அதை கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். த கேர்ள் வாஸ் வாக்கிங் ஸ்லோலி. ஒரு பொண்ணு வந்து மெதுவாக நடக்கிறா. இன் த பார்க் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். மழை பெய்யுது. ஷி ரேன் ஃபாஸ்ட் இன்சைட் த ஷெட். உடனே அவள் வேகமாக அந்த ஷெட்டுக்குள்ளே ஓடி போய்ட்றா. The teacher shouted loudly at the students in the class. டீச்சர் வந்து கிளாஸில் சத்தமாக பேசுகிறாங்க. But the students spoke softly among them. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே மெதுவாக பேசிக்கிறாங்க. வித்யா attends her class regularly. வித்யா வந்து கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணுறா. She writes neatly in the notebook. அவள் வந்து நோட்டில் ரொம்ப நீட்டாக எழுதுறா. James skillfully won the match. அவங்களோட திறமையால் அவன் வந்து மேட்சை வந்து வின் பண்ணிட்டான். ஹீ கேம் ஹோம் ஹாப்பிலி. அதனால் வீட்டுக்கு சந்தோஷமாக வந்தான். அனிதா கேன் சிங் ஸ்வீட்லி அண்ட் ஹர் சிஸ்டர் கேன் டான்ஸ் பியூட்டிஃபுல்லி. அனிதா வந்து பாடுறா, இனிமையாக பாடுகிறாள். அவளுடைய சிஸ்டர் வந்து அழகாக நடனம் ஆடுறா. நெக்ஸ்ட்டு வந்து பேசேஜிங்க. இப்போ இதில் கொஷின்ஸ் இருக்குது. இந்த பேசேஜ்லேருந்து சில கொஷின்ஸு. ஷீ இஸ் ரீட்டா. ஷீ ஹாஸ் ஏ பெட். அவள் ரீட்டா, அவகிட்ட பெட் இருக்குது. ஷி ஃபீட்ஸ் இட் ட்ரைஸ் ஏ டே. ஒரு நாளைக்கு 3 முறை அதுக்கு வந்து உணவு கொடுப்பான். எவ்ரி ஈவினிங் ஷி டேக்ஸ் ஹர் பெட் ஃபார் எ வாக். ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் அதை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போவாள். இட் வாக்ஸ் ஃபாஸ்ட் இன் த கார்டன். அது வேகமாக கார்டனில் நடந்து போவோம். கொஷின், வென் டஸ் ரீட்டா டேக் ஹர் பெட் ஃபார் எ வாக். எப்போ வாக்கிங் கூட்டிகிட்டு போவா? ஈவினிங்கில். எவ்ரி ஈவினிங் ஷி டேக்ஸ் ஹர் பெட் ஃபார் எ வாக். செகண்டு, ஹவு ஆஃபன் டஸ் ரீட்டா ஃபீட் ஹர் பெட். எத்தனை முறை அந்த பெட்டுக்கு வந்து உணவு கொடுப்பா? ரீட்டா ஃபீட்ஸ் ஹர் பெட் த்ரைஸ் ஏ டே. 3 முறை கொடுப்பா. வேர் டு ரீட்டா அண்ட் ஹர் பெட் கோ இன் த ஈவினிங். ஈவினிங்கில் அவங்க எங்கே போவாங்க? இந்த ஈவினிங் ரீட்டா அண்ட் ஹர் பெட் கோ ஃபார் எ வாக். வாக்கிங் போவாங்க. ஹவு டஸ் ஹர் பெட் வாக் இன் த கார்டன். கார்டனில் அதனுடைய பெட்டு வந்து எப்படி நடந்து போகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹர் பெட் வாக்ஸ் ஃபாஸ்ட் இன் த கார்டன். கார்டனில் அது வேகமாக போகும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இங்கே க்ளூஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம எழுதிக்கிறோம். திஸ் இஸ் எ பீகாக். இட் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். இட் டான்சஸ் பியூட்டிஃபுல்லி. அது வந்து அழகாக நடனம் ஆடும். இட் ஹேஸ் எ லாங் நெக். அதுக்கு கழுத்து நீளமாக இருக்கும். இட் க்ரைஸ் லவுட்லி. அதனுடைய சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், லவுடாக இருக்கும். இட் ஹேஸ் கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபெதர்ஸ். அதனுடைய இறகுகள் வந்து கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கரெக்ட் வேர்டோடு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி எழுதுகிறோம். முரளி இஸ் எ கிளவர் பாய். ஹீ டுக் த டாய் ஃப்ரம் ஹிஸ் பிரதர் கிளவர்லி. அவனுடைய புத்திசாலித்தனத்தால் அவனுடைய தம்பிக்கிட்ட இருந்து பொம்மை எடுத்துக்கிட்டான். மதி டஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி இன் த மார்னிங். மதி வந்து எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுவாள். ஷீ இஸ் ஆல்சோ ரெகுலர் இன் டூயிங் யோகா. யோகா செய்யறதுலையும் அவள் ரெகுலராக இருப்பாள். மகா இஸ் எ கைண்ட் கேர்ள். மகா வந்து ஒரு இரக்க குணமுள்ள பெண்ணு. ஷீ ட்ரீட்ஸ் த பேஷண்ட்ஸ் கைண்ட்லி இன் த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் அவருடைய பேஷண்ட்ஸை ரொம்ப இரக்கமாக பார்த்துப்பாள், ட்ரீட் பண்ணுவாள். மை டெஸ்ட் வாஸ் வெரி ஈஸி. என்னுடைய டெஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஐ ஆன்சர்ட் ஆல் த கொஷின்ஸ் ஈஸிலி. எல்லா கொஷினுக்குமே நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் இது. இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற ஒரு நம்ம கொஷினை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். த விண்ட் ப்ளூ சாஃப்ட்லி இன் த ஈவினிங். மாலை நேரத்தில் காற்று வந்து இதமாக வீசியது அப்படின்றது அந்த சென்டென்ஸு. இப்போ இதுக்கு நம்ம கொஷினை வந்து என்ன கொஷின் கரெக்டாக இருக்குன்னா, காற்று வந்து எப்படி வீசியது அப்படின்றத நான் கேட்கணும். அப்போது ஹவு டிட் த விண்ட் ப்ளோ அப்படின்றது தான் கரெக்டான கொஷின். த ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ லுக்ஸ் திக் ப்ரவுன் அண்ட் ஸ்ட்ராங். ட்ரங்க்னா அந்த மரத்தினுடைய அடிமரம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ கொஷின் நம்ம எப்படி கேட்போம்? அந்த அடிமரம் வந்து எப்படி இருக்கிறது, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்போம். அப்போ ஹவு டஸ் த ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ லுக். அடுத்த தேர்ட் ஒன் வந்து ரஹீம் கோஸ் டு லைப்ரரி ஒன்ஸ் இன் எ வீக் டு ரீட் புக்ஸ். ரஹீம் வந்து லைப்ரரிக்கு வாரத்துக்கு ஒரு முறை போவான் புத்தகத்தை படிக்கிறதுக்கு. அப்போது கொஷின் எப்படி கேட்கணும்? ரஹீம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை லைப்ரரிக்கு போவான் அப்படின்னு கொஷின் கேட்கணும். அப்போது ஹவு ஆஃபன் டஸ் ரஹீம் கோ டு லைப்ரரி அப்படின்றது அதுக்கான கரெக்டான கொஷின்.
The watermelon is a big, green and juicy fruit. வாட்டர்மெலன்ன்றது ரொம்ப பெருசாக இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, அது ஒரு ஜூஸி ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் கொஷின் எப்படின்னு என்ன கேட்கணும், வாட்டர்மெலன் எப்படி இருக்கும், அப்போ ஹவு டஸ் த வாட்டர்மெலன் லுக் லைக், அதுதான் அதுக்கான கொஷின். அடுத்து வந்து பாருங்கள், இங்கே வந்து இந்த கேர்ள் இருக்கா, இதை வச்சு நம்ம இங்கே ஒரு க்ளூஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லி, இதை வச்சு நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணோம். ஷீ இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள், இல்லைனா த கேர்ள் இஸ் பியூட்டிஃபுல் அப்படி கூட எழுதிக்கலாம். ஷீ சிங்ஸ் எ சாங் பியூட்டிஃபுல்லி. நெக்ஸ்ட்டு வந்து பிரேவு, பிரேவ்லி. ஹீ இஸ் எ பிரேவ் மேன். ஹீ ஃபைட்ஸ் பிரேவ்லி. கேர்ஃபுல், ஹீ இஸ் எ கேர்ஃபுல் டிரைவர். ஹீ ட்ரைவ்ஸ் கேர்ஃபுல்லி, இல்லைனா ஹீ ரைட்ஸ், இவன் வந்து பைசைக்கிள் வச்சுருக்கான், ஸோ ஹீ ரைட்ஸ் இஸ் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு பிரைட்டுக்கு பிரைட்லிக்கு. பிரைட் வந்து த சன் இஸ் பிரைட், இட் ஷைன்ஸ் பிரைட்லி. நெக்ஸ்ட்டு வந்து லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் ரைட் இட் ஸ்பேஸ் கிவன் பிலோ. வேர்டு, சென்டென்ஸு, பேசேஜ் இருக்குது. அதாவது அரும்பு முட்டு மலர் அந்த கிளாஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. இது வந்து டீச்சருடைய டிஹெச்பியில் இருக்குது இந்த வேர்ட்ஸு. இதை வந்து அரும்பு முட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டிக்டேட் பண்ணுறோம் வேர்ட்ஸு, சென்டென்சஸ்ஸு. கிளாஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேசேஜை டிக்டேட் பண்ணி நம்ம எழுத சொல்கிறோம். இது ஒரு டிக்டேஷன்ஸ் தான். வேர்ட்ஸ் வந்து ஸ்வீட்டு, காஃபி, லயன், லவுட்லி, ரைட்டு. சென்டென்சஸ் வந்து மை மதர் இஸ் வெரி கைண்டு, ஐ ஹாவ் எ புக் இன் மை பேக், ஐ லவ் டு ஈட் ஐஸ்கிரீம், த ஸ்கை இஸ் ப்ளூ அண்ட் பியூட்டிஃபுல், த டாக் இஸ் பார்க்கிங் லவுட்லி. பேசேஜ் வந்து த சன் இஸ் ஷைனிங் இன் த ப்ளூ ஸ்கை, த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் ஸ்வீட் சாங்ஸ், எ லிட்டில் கேர்ள் வாஸ் பிளேயிங் இன் த கார்டன், ஷீ வாஸ் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு மை ஜேர்னல். இங்கே சுமித்ரான்ற ஒரு கேர்ளை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளை பற்றி நாம் இங்கே எழுதிக்கிறோம். இங்கே உங்கள் நேம் ஐஎம், உங்கள் நேமு. ஐ ஹாவ் எ பிரதர் அண்ட் எ சிஸ்டர், உங்களுக்கு பிரதர் இருந்தால் பிரதர், சிஸ்டர் இருந்தால் சிஸ்டரு. ரெகுலரி ஐ வேக் அப் இயர்லி இன் த மார்னிங், ஐ க்ளீன் மை ரூம் நீட்லி, ஐ டூ மை ஹோம்ஒர்க் பர்ஃபெக்ட்லி, ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பிலி இன் த ஈவினிங். நெக்ஸ்ட் ஐ கேன் டூ. இந்த ரைமிங் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். மை மாம் இஸ் ஸோ நைஸ், அப்போ நைஸுக்கு ஐஸு. அடுத்து இங்கே வந்து டேஸ்டி ஃபுட்டுக்கு வந்து குட்டு, அதனால் இங்கே ஆல்வேஸ் குட். அப்போ இந்த ரைமிங் வேர்டை எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே ஷி டெல்ஸ் மீ ஸ்டோரிஸ் ஸோ ஃபன்னி, அப்போ இங்கே பன்னி, ஃபன்னி பன்னி. இங்கே வந்து மை லைஃப் ஷைன், அப்போ இங்கே ஃபைன், ஷைன் ஃபைன் அந்த மாதிரி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயும் க்ளோஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிறோம். ஜேம்ஸ் பிளேயிங் வித் எ கலரை சொல்கிறாங்க. இப்போ கலர் வந்து ரெட் பால், நான் கலர்ஃபுல் பால்னு போட்டேன். இல்லைனா கலர் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கலரை வச்சு நம்ம எழுதலாம். ரெட் பால், இல்லை க்ரீன் பால், எல்லோ பால், ப்ரௌன் பால்னு எழுதிக்கலாம். டேஷ் கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த மேட். சைஸ், இதோடைய சைஸு பிக் கேட் இல்லை ஃபேட் கேட், இது நல்லா கொழுன்னு இருக்குது. ஸோ ஃபேட் கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த மேட். தேர் ஆர் நம்பர்னு சொல்லும்போது இங்கே 3 இருக்குது, 3 roses. ஸோ தேர் ஆர் 3 roses in the rose plant. ரூபி லைக்ஸ் டு ஈட். டேஸ்ட், இதனுடைய டேஸ்ட்டை பற்றி சொல்லணும். ஸோ ஸ்வீட் பொங்கல்ன்றதால ஸ்வீட் பொங்கல். இங்கே க்ளூஸ் இருக்குது, இது நம்ம வந்து எந்த ஃபில்லப்புக்கு வந்து சரியாக இருக்குமோ அதை ஃபில் பண்ணிக்கிறோம். த சன் ஷைன்ஸ் பிரைட் and the day feels just right, birds sing songs so sweet and we try to repeat. Then the rain falls down, look at the puddles all around, the children splash and play and the frogs run away, what a great day it is today. இங்கேயும் அதே மாதிரி தான் கரெக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். The teacher teaches the lesson clearly. The tiger ran quickly in the dense forest. Mary told her son to dress up neatly. மேரி வந்து அவங்களுடைய பையனுக்கு வந்து ட்ரெஸ்ஸை நீட்டாக போட சொன்னாங்க, நீட்லி. The school bell rang loudly for the lunch break. லஞ்ச் பிரேக்கில் ஸ்கூல் பெல் வந்து ரொம்ப சத்தமாக ஒலித்தது. சந்தோஷ் ஆன்சர்ட் ஆல் த கொஷின்ஸ் கரெக்ட்லி. சந்தோஷ் வந்து எல்லா கொஷினுக்குமே ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்லிட்டான். இந்த பிக்சர்ஸை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதுகிறோம். மாயா ஹேஸ் எ லாங், நீளமாக, டார்க் அண்டு ஷார்ப் பென்சில். டார்க்காக எழுதுறது, அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு பென்சில். ஷீ இஸ் பிளேயிங் வித் எ கலராக இருக்குது. ஸோ கலர்ஃபுல் அண்ட் பிக் பால், பெருசாக இருக்குது. கலா இஸ் வியரிங் எ லாங், நீளமாக இருக்குது இல்லையா ட்ரெஸ்ஸு. ஸோ லாங் அண்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ் ஆன் ஹர் பர்த்டே. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அதே மாதிரி தான், இங்கே க்ளூஸ் இருக்குது, பிக்சர்ஸ் இருக்குது. பிக்சர்ஸுக்கு ஏற்ற சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணுறோம். த டாக் பார்க்ஸ் லவுட்லி. ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். இங்கே வந்து நீட்லி, ஷீ க்ளீன்ஸ் ஹர் ரூம் நீட்லி, இல்லை ஷீ க்ளீனிங் ஹர் ரூம் நீட்லி. ஈ ஹேட் த கேக் ஹாப்பிலி. நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ். இதில் சரியாக இருக்கிற ஆன்சர்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். விமல் ஹெல்ப்ட் இஸ் மாம் ரெகுலர்லி இன் த கிச்சன். He carefully cut all the fresh vegetables for the dinner.
His mother added some salt to the soup. She asked him to taste the soup. It is a hot soup. He waited eagerly for the tasty dinner. Vimal and his mom had their dinner happily under the cold moonlight. Vimal smiled at his mom, thankful for the tasty treat. He hugged his mom and kissed her sweetly. Thank you.